தியாகராய நகரில் பாலியல் தொழில் நடந்து வருவதாக சற்று முன்னதாக நமது நியூஸ் தமிழில் செய்தி வெளியானதை அடுத்து தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் தொழில் நடைபெற்ற இடத்தில் வேறு யாரும் பதுங்கி உள்ளார்களா என்ற ஆய்வும் நடைபெற்று வருகிறது. மகளிர் போலீஸ் வரவழைக்கப்பட்டு பெண்களை மீட்டு வேனில் ஏற்றி வருகிறார்கள் போலீசார். சென்னை தியாகராய நகரில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து அங்கு பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் தொழில் நடைபெற்ற இடத்தில் வேறு யாரும் பதுங்கி உள்ளார்களா என்றும் ஆய்வு செய்து வருகிறார்கள். மகளிர் போலீஸ் வரவழைக்கப்பட்டு பெண்களை மீட்டு வேனில் போலீசார் ஏற்றி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். சென்னை தியாகராய நகரின் மையப்பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் 3 ஆண்டுகளாக பாலியல் தொழில் நடைபெற்று வருவதாக வந்த தகவலை அடுத்து தற்பொழுது அங்கு பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் மீட்கப்பட்டு வேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாலியல் தொழில் நடைபெற்ற இடத்தில் வேறு யாரும் பதுங்கி உள்ளார்களா என்றும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை தியாகராய நகரில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக எழுந்த புகாரை அடுத்து தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு தற்போதைய கள நிலவரம் என்ன? அவர்கள் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள்? வணக்கம் ஹாசினி. டி நகர் மூசா தெருவிலே 3 மாடி கட்டடத்தில் இந்த பாலியல் தொழில் நடந்து வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையிலே கள ஆய்வு செய்வதற்காக நம்முடைய செய்திக்குழு சென்றிருந்தோம். அங்கே பாலியல் தொழில் நடப்பது உறுதி செய்யப்பட்ட பிறகு அங்கே வீடியோக்களை எடுக்க ஆரம்பித்தோம். அங்கே இருக்க தரவுகளை சேகரிக்க ஆரம்பித்த பிறகு அவர்கள் சந்தேகப்பட்டு செய்தியாளர்களுடைய தொலைபேசியை அவர்கள் பிடுங்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனிடையே தப்பி சென்று நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் அருகாமையில் இருந்த ஒளிப்பதிவாளர்கள் தகவல் சொல்லி இங்கே காட்சிப்படுத்துவதற்காக அங்கே நாங்கள் விரைந்திருந்தோம். இதற்கிடையிலே போலீசாருக்கும் தகவல் கூறி அவர்களை வரவழைத்து இங்கே நடவடிக்கையானது நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை அங்கே ஒளிந்து கொண்டிருந்தவர்களை 20க்கும் மேற்பட்ட பெண்களை மீட்டு தற்போது டி நகரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். 3 வாகனங்களிலே, அதாவது முதலாவதாக இங்கே இருக்கக்கூடிய பவுன்சர்கள் மற்றும் ஆண் ஊழியர்களை இங்கே கைது செய்து கொண்டு சென்றார்கள். அதன் பிறகு பெண் ஊழியர்கள் 20க்கும் மேற்பட்டவரை இங்கே டி நகரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது செய்தியாளர்களிடையே, அதாவது சுப்புராமன் மற்றும் என்னிடம் விசாரணையானது நடைபெற்றது. எப்படி உங்களுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது, என்ன செய்தீர்கள், எப்படி உள்ளே நுழைந்தீர்கள், எத்தனை நாட்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்ற கோணத்தில் அவர்கள் விசாரணையும் எங்களிடத்தே செய்தார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய தொலைபேசிகள் பறிக்கப்பட்டதையும் நாங்கள் அங்கே விசாரணையில தெரிவித்திருந்தோம். அதன் பிறகு அங்கிருந்தவர்கள் ஒளிப்பதிவாளர்கள் வருவதை பார்த்துவிட்டு 2 தொலைபேசிகள், அதாவது அவருடைய உடைமைகளை இங்கே தவறிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த 2 தொலைபேசிகள் மற்றும் அவருடைய லேப்டாப், ஹெட்செட் மற்றும் அவருடைய பைகள் உள்ளிட்டதை நாங்கள் அங்கே அவருடைய போலீசாரிடம் கொடுத்து விட்டோம். அதன் பிறகு அவர்கள் சுப்புராமனிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுப்புராமனுக்கு எப்படி தகவல் கிடைத்தது, யார் தகவல் கொடுத்தா, நீங்கள் எப்பொழுதிலிருந்து இங்கே தலையாய்வு செய்தீர்கள், காலை எத்தனை மணிக்கு இங்கே உள்ளே நுழைந்தீர்கள், உள்ளே வந்த பிறகு என்னென்னலாம் உங்களிடம் அவர்கள் கேட்டார்கள், நீங்க என்ன கொடுத்தீர்கள், எப்படி அவர்கள் பெண்களை நேராக காண்பித்தார்களா அல்லது புகைப்படம் மூலம் காண்பித்தார்களா, எவ்வளவு விலை பேசினார்கள் என்பது குறித்தெல்லாம் அவர் நேரடியாக விசாரணையானது நடைபெற்றது. தற்போது நாங்கள் எடுத்து வைத்திருந்த, அதாவது எங்கள் கண்ணில் புலப்பட்ட சில பொருட்களை மட்டும் அவரிடம் எடுத்து கொடுத்து விட்டோம். தற்பொழுது 3 தளங்களிலும் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கிறார் என்ற கோணத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மாடிகளிலுமே, அதாவது லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் என்று ஒரு பதாகையை வைத்து இங்கே பாலியல் தொழில் நடைபெற்று வருகிறது. இந்த 3 மாடியிலுமே சிசிடிவி ஆனது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அந்த சிசிடிவி 3 தளத்திலும் இருக்கிறது, அனைத்து அறைகளிலும் இருக்கிறது. இது அனைத்தையும் வேறொரு இடத்தில் இருந்து கண்காணிப்பதாகவும் கூறப்படுகிறது. இங்கே சிசிடிவி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டெஸ்குகள், ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இங்கே இருக்கிறது. அதையும் தற்பொழுது காவல்துறையினர் சோதித்து வருகிறார்கள். அதன் பிறகு அதே ஹார்ட் டிஸ்குகளை காவல் நிலையம் எடுத்து சென்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள், எத்தனை நாட்களுக்கான ஃபுட்டேஜ் இதில் இருக்கிறது, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து செல்கிறார்கள், இங்கே எத்தனை ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து ஆய்வு செய்த பிறகு தெரிய வரும். தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட பெண்களை மீட்டு டி நகரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினர் இந்த 3 மாடியிலுமே சோதனை நடத்தி வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.